அப்பெல்லாம் ஒரு 20 வயசு கடந்த இளைஞர்கள், அதில் நானும் ஒத்தனை பெருமையா சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கெல்லாம் தெருவில் உட்கார்ந்துட்டு கிரிக்கெட்டை பற்றியும் பாலிடிக்ஸ் பற்றியும் தான் பேசியிருந்தோம். கோயில் திருவிழாக்கள் வரும்போது வீடுதோறும் சென்று ஒரு 2 ரூபாய் கலெக்ட் பண்ணி லைட்டு போட்டிருந்தோம். அப்போ ஒரு முதியவர் எங்களை பார்த்து சொன்னார், ஒரு இளைஞர்களாக நீங்கள் உங்கள் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களே, இந்த குளம் ரொம்ப மோசமாக இருக்கு, இவ்வளோ துர்நாற்றம் வருது, நீங்களாம் சேர்ந்து ஏதாவது செய்யக்கூடாதா இருக்கு அப்படின்னு எங்களை கேட்டார். அப்போதைக்கு அந்த 2 ரூபாவை வாங்கிட்டு நாங்கள் நகர்ந்துட்டோம். ஏன்னா இளைஞர்கள் இல்லையா, உடனடியாக மண்டையில் ஏறாது. நாங்கள் திருப்பதிக்கு போகும்போது மலை அடிவாரத்துலேருந்து மலைக்கு நடந்து சென்றோம். அப்போ அந்த பெரியவர் சொன்னதை பற்றி பேச ஆரம்பித்தோம். நாங்கள் பேசி மலையை உச்சியில் அடங்கும் பொழுது கால வேலையில் அந்த 4 மணிக்கு நம்ம ஏன் சங்கம் ஆரம்பிக்கக்கூடாது அவர் சொன்னபடி, நம்ம திரும்பி திருவள்ளிக்கேணிக்கு போன உடனே ஒரு சங்கத்தை கண்டிப்பாக நம்ம பல பெரியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களை கலந்து ஆலோசித்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த முடிவின் காரணமாக மலையில் பண்ணனால அதுக்கு சீனிவாசன் பேரையே வச்சு இளைஞர்கள் நற்பணி சங்கம் அப்படின்னு எங்கி வருது. முதல்ல சுற்றுப்புற சூழல், சுகாதாரம் இதெல்லாம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். நாளடைவில் இதை விரிவடைஞ்சு கல்வி, சுகாதாரம் இது ரெண்டும் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. சில பேருக்கு அந்த அடைய முடியாத உயரத்திலேயே இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது தான் 1988 பெசன் நகர்ல அந்த மாதிரி காஞ்சி காமகோடி சங்கரா மெடிக்கல் ட்ரஸ்ட் நடந்தது. அவங்க எங்களை அப்ரோச் பண்ணி திருவள்ளிக்கேணியில் ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த கிளையை ஆரம்பித்தோம். அப்போ அவர் சொன்னது 2 ரூபாய் ஒன்லி கன்சல்டிங் ஃபீஸ், மெடிசன்ஸ் அண்ட் டாக்டர் கன்சல்டேஷன் இதெல்லாம் ஃப்ரீயாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், சார் கவர்மெண்ட் இந்த 2 ரூபாவை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் 2 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவோம், இதை கேட்டவே மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அதை நாங்கள் கடைபிடிச்சுட்டு இருக்கோம். இது மேலும் விரிவடைஞ்சு அங்கே ஒரு லேப் நடக்கிறது, சுகர் டெஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக பண்ணுறோம். நாங்கள் இசிஜி இருக்க 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம், பிசியோதெரப்பி 100 ரூபா தான் பண்ணுறோம், ஸ்கேன் 750 ரூபா பண்ணுறோம். சங்கரா பிரம்மன் ஐ ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து ஒரு பரிசோதனை, கண் பரிசோதனைகளை வச்சுருக்கோம். அதுக்கு 50 ரூபா தான் நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும், பசங்க ஃபெயிலானா அதுதான் சொசைட்டியில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் பசங்க ஃபெயிலாக விடாமல் நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசித்து நாங்கள் 2008 10வது 12வது படிக்கும் மாணவர்களுக்கு ஃப்ரீ டியூஷன் ஆரம்பித்தோம். எப்படிப்பட்ட மாணவர்கள் தான் நல்லா படிக்கிற பசங்க கிடையாது, அவங்களுக்கு அட்மிஷன் கிடையாது. இங்கே ரொம்ப புவராக எஜுகேஷன் இருக்கிறவங்க ஃபீஸ் கட்டி எங்கள் குழந்தைகளுக்கு டியூஷன் கற்று தர முடியாதவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறவங்க, மீனவர்கள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் நாங்கள் சந்தித்து உங்களோட பசங்களை எங்கள் டியூஷன் சென்டருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி எங்களோட ஒரே நாளும் அவங்களை பாஸ் பண்ண வைக்கணும். அதுதான் அவங்க 100 வாங்குறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதுவும் இங்கே ரொம்ப நல்லா நடந்துருக்கு. இந்த சங்கத்தோட தற்போதைய தலைவராக நான் ரமணின்னு பேர் இருக்கேன். என்னுடைய செயலாளர் திரு சேஷாத்ரி அவர்கள் இளைஞர்கள் நற்பணியில் வயதானவர்களாக இருக்கணும்னு பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் அடுத்து இளைஞர்களுக்கு வழிவிட காத்திருக்கின்றோம். எங்களுடைய 50 வருஷம் சைவம் முடிஞ்சவங்க அடுத்த ஜெனரேஷனையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட நாங்கள் சார்ஜை கொடுக்க போகிறோம். இந்த பணி மேலும் மேலும் தொடரும். இங்கே நான் உங்களை கேட்டுக்கணும்னா இந்த 50வது வருஷத்தை நேற்று தான் நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், உங்களுடைய விஷஸ் வேணும், உங்களுடைய ஆதரவு வேணும். இதெல்லாம் உங்களை கேட்டு சொல்லுகின்றோம். நாங்கள் நேற்று தான் மரநல விழா பண்ணோம். 50 மரநலத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 50 கேம்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறோம். முதல் கேம்ப் நேற்று நடந்தது. நேற்று உங்கள் சங்கத்திலேருந்து சில நிர்வாகிகள் பங்கு கொண்டாங்க. லோரன்ஸ் வைத்தியநாதன் அவர்களோட ரொம்ப வருடம் பழக்கம் சார் நேற்று வந்துருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், உங்கள் வியாபாரிகள் சங்கமும் சைவாவும் சேர்ந்து அடுத்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ ஒரு கேம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக பண்ணுறோம், அதுக்கான இடங்களும் ஒத்துழைப்போம் நாங்கள் கண்டிப்பாக தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விரைவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ கேம்ப் நடந்துருக்கு, நீங்கள் எல்லாம் மெடிக்கல் சென்டருக்கு வரணும். நான் ஐ கேம்ப் நடந்துருக்கு, நீங்கள் எல்லோரும் பாருங்கள். நாளைக்கு சுதர்சன ஹோமம் பண்ணுறோம் 50வது வருஷம் பண்ணால அதுக்கும் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் மெடிக்கல் சென்டரில் தான். நன்றி, வணக்கம்.